மிஸ் நைட் அண்ட் டே எபிசோட் 3ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுங்க. எடுத்துடனே ஹீரோ மொபைல் டார்ச் ஆன் பண்ணி கால்வாயை செக் பண்ண இவ்வளவு நேரமா அந்த குற்றவாளி அந்த கால்வாயில தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். ஹீரோ பார்த்த உடனே எஸ்கேப் ஆகி ஓட ஹீரோ அவனை பாத்துறாரு. இன்னொரு பக்கம் மீஜினை காமிக்க மீஜின் அந்த கவரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கவரை பார்த்த மீஜினுக்கு அப்படி இந்த கவர்ல என்னதான் இருக்கும், எதுக்காக அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு யோசிக்கிறாங்க. கரெக்டா இப்ப மேஜின் ஊருக்கு போறதுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குன்ற போர்டுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. மறுபடியும் இங்க அந்த குற்றவாளிய காமிக்க அவன் கார்ல எஸ்கேப் ஆகுறான். ஹீரோவும் விடாம துரத்துக்கிட்டே போறாரு. அப்ப ஹீரோ வானுக்கு போன் பண்ணி குற்றவாளி தப்பிச்சு போறான், ஊருக்குள்ள போற எல்லா வண்டியும் நிறுத்துங்கன்னு சொல்றாரு. இப்ப குற்றவாளியோட காரு ஊருக்கு போறதுக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குன்ற போர்டை கிராஸ் பண்ணுது. மறுபடியும் மீஜினை காமிக்க அவங்க அந்த கவருக்குள்ள இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அது எல்லாமே இந்த ஊர்ல காணாம போன பொண்ணுங்களுடைய டாக்குமெண்ட்ஸ். அடுத்ததா குற்றவாளிய காமிக்க அவன் காரு 2 கிலோமீட்டர் இருக்குன்ற போர்டை கிராஸ் பண்ணி போகுது. இன்னொரு பக்கம் ஹீரோவும் குறுக்கு வழியில புகுந்து எப்படியாவது அந்த குற்றவாளியை பிடிச்சிடணும்னு ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது தூரத்துல ஹீரோனி நின்னுட்டு இருக்கத பாத்துறாரு. உடனே ஹீரோனி நோக்கி வேகமா ஓட அதே சமயம் அந்த குற்றவாளி காரு ஹீரோனி பின்னாடி வந்துட்டு இருக்கு. கார் சத்தத்தை கேட்டு ஹீரோனி திரும்பி பார்க்க கார் வேகமா வரத பார்த்த மேஜின் கையில இந்த டாக்குமெண்ட்ஸ தவற விட்டுறாங்க. அதே சமயம் குற்றவாளி காரும் மேஜின் கிட்ட வந்து நின்னுடுது. காருக்குள்ள எந்த லைட்டும் எரியல. அதனால உள்ள இருக்கிறது யாருன்னு மீஜினுக்கு தெரியல. அதுவும் இல்லாம மீஜின் தவற விட்டாங்க இல்லையா, அதுல ஒரு பேப்பர் கரெக்டா குற்றவாளி முகத்துக்கு நேரா கார் கண்ணாடியில ஒட்டிட்டு இருக்கு. அப்ப மீஜின் மன்னிப்பு கேட்டு அவன் கார் மேல இருந்த பேப்பர் எடுக்க காரோட டோர் திறக்குது. பட் குற்றவாளி கார்ல இருந்து கீழே இறங்கல. கரெக்டா அப்போ ஹீரோ மீஜினை கூப்பிட உடனே கார் அங்க இருந்து கிளம்பிடுது. கிட்ட வந்த ஹீரோ நல்லா இருக்கீங்களான்னு கேட்க நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. அந்த காரோட நம்பர் பிளேட்டை பாத்தீங்களான்னு கேட்க அதுக்கு மீஜின் இல்ல, அது ஒரு சில்வர் கலர் எஸ்யூவி. ஓடியா வந்தீங்க, எதுக்காக ஓடி வந்தீங்க, இந்த ராத்திரி நேரத்துல மெசேஜ் அனுப்பிட்டு இப்படியா கிளம்புவீங்கன்னு ஹீரோ கேட்க நீங்க தான் சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்கன்னு மீஜின் சொல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாங்க சேர்ந்து போகலான்னு ஹீரோ சொல்ல அதுக்கு மீஜின் இந்த இடம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குன்னு சொல்லாதீங்க, ஏன்னா இந்த இடத்துல இருக்க செடி கொடி எல்லாமே எனக்கு தெரியும், உங்க டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன் சொன்ன மீஜின் கீழே கடந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. கார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க சடன் பிரேக் அடிச்சு நின்னுச்சு இல்லையா, அதனால டயர் மார்க்ஸ் அந்த இடத்துல பதிஞ்சிருக்கும். அதை பார்த்த ஹீரோ இங்க இருக்க மார்க்ஸ் பாக்குறப்போ கண்டிப்பா டிரைவர் 60 கிலோமீட்டர் வேகத்துல காரை ஓட்டி இருக்கணும், கண்டிப்பா அது குற்றவாளியோட காரு தான் முடிவு பண்றாரு. அடுத்ததா மீஜின் கிட்ட அந்த காரு இந்த ஊரை சேர்ந்ததான்னு விசாரிக்க இந்த ஊர்ல இருக்க நிறைய பேர் இந்த மாதிரி கார் வச்சிருக்காங்கன்னு மீஜின் சொல்ல ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி பாத்தீங்களான்னு ஹீரோ கேட்க தெரியல, ரொம்ப சீக்கிரமா எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு மீஜின் சொல்ல நல்லா யோசிச்சு பாருங்க, சின்ன விஷயம் கூட பெரிய உதவி பண்ணும். உடனே மீஜினும் யோசிச்சு பாக்குறாங்க. அவன் கார் டோர் திறந்துச்சு இல்லையா, அப்போ காருக்குள்ள இருந்து வினோதமான ஸ்மெல் வந்துச்சுன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி ஸ்மெல்லுன்னு ஹீரோ கேட்க அந்த மாதிரி ஸ்மெல்ல இது வரைக்கும் நான் ஸ்மெல் பண்ணதே இல்ல. அதை கேட்ட ஹீரோ மனசுக்குள்ளவே ஒருவேளை அது டெட் பாடியோடதோ இல்லனா ரத்த வாடையோ இருக்குமோன்னு யோசிக்கிறாரு. உடனே மீஜின் கிட்ட ஒருவேளை அது மீன் வாடை இல்ல ரொம்ப மோசமான வாடையான்னு கேட்க அதுக்கு மீஜின் சொல்றாங்க அந்த மாதிரி இல்ல, மோசமானதை விட யூனிக்கா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அம்மாவும் அப்பாவும் மீஜின் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு ரோட்டையே பாத்துட்டு இருக்க கரெக்டா அப்போ ஹீரோ கார் வருது. காரை பார்த்த உடனே அம்மாவும் அப்பாவும் கேட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. மீஜினை டிராப் பண்ண ஹீரோ ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மீஜின் கேட்டுக்கிட்ட வந்ததை பார்த்த உடனே அம்மா அப்பா ஓடி போயிட்டு ஏதோ வேலை பாக்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அப்போ உள்ள வந்த மீஜின் 2 பேரும் இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு அம்மா நீ ஏன் இவ்வளவு லேட்டா வந்தன்னு கேட்க நாளையில இருந்து சீக்கிரமா வந்துடுறேன்னு மீஜின் சொல்ல அதுக்கு அம்மா நான் நீ லேட்டா வந்ததை பத்தி எதுவும் சொல்லல, யார் கூட இவ்வளவு நேரமா இருந்தேன்னு கேட்க ஆனா மீஜின் அதுக்கு பதில் சொல்லாம உள்ள போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அம்மா அப்பாவை பார்த்து நீங்க கேளுங்கன்னு சைகை பண்ண உடனே அப்பா மீஜின் கிட்ட மீஜின் இவ்வளவு நேரமா யார் கூடமா இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்க அதுக்கு மீஜின் என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. அடுத்ததா ரூமுக்கு போன மீஜின் பெட்ல படுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அதெல்லாம் என்னவா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ அந்த கேஸ் ஃபைல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போனதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதுல ஒரு கேஸோட ஃபைல் மட்டும் மிஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் அந்த குற்றவாளியை காமிக்க அவன் ஒரு பாழடைஞ்ச பில்டிங் குள்ள போறான். அவன் கார்ல தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி இறந்து போனாங்க இல்லையா, அந்த லேடியோட உடம்பு இருக்கு. அந்த உடம்ப அந்த பில்டிங் குள்ள எடுத்துட்டு போறான். அப்ப அவனுக்கு வர வழியில மீஜனை மீட் பண்ணா இல்லையா, அது ஞாபகத்துக்கு வர உடனே அவங்க பேரை அங்க இருக்க கண்ணாடியில எழுதி வைக்கிறான். பேர்ல சின்ன கன்ஃபியூஷன் அவனுக்கு, லீ மீஜினா இல்ல லிம் மீஜினான்னு. அதனால 2 பேரையும் எழுதி வைக்கிறான். மறுநாள் லிம்சன் வேலைக்கு போக அப்ப அவங்க சூப்பர்வைசர் அவங்களோட இயர்பட் ஒண்ணு காணாம போச்சு இல்லையா, அது கிடைச்சிருச்சுன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. அதை வாங்கின லிம்சனுக்கு இது என்னுடையதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் திரும்ப கிடைச்சது
கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க அப்ப வான் ஹீரோக்கு போன் பண்ணி நேத்து கால் பண்ணிருக்கீங்க, நான் கவனிக்கல, என்ன விஷயம்னு கேட்க அதுக்கு ஹீரோ நீங்க கொடுத்த ஃபைல்ல சில பேப்பர்ஸ் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்ல அதுக்கு வான் சொல்றாரு அந்த கேஸா, கேங் யாங்கோட ஃபைல் தானே, அது காணாம போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னு ஹீரோ கேட்க அதுக்கு வான் சொல்றாரு நான் பார்க்கும் போதே அந்த ஃபைல்ல இந்த பேப்பர்ஸ் யாரோ கிழிச்சிட்டு இருக்காங்க, நாம வேணா அந்த கேஸ டீல் பண்ண டிடெக்டிவ விசாரிக்கலாம்னு சொல்ல அவர் இன்னும் அங்கதான் இருக்கிறாரான்னு ஹீரோ கேட்க இல்ல ரிட்டையர் ஆயிட்டாருன்னு சொல்றாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்ததா கேபாப் சிங்கர் மேல ஒருத்தர் ஆசிட் வீச வந்தான் இல்லையா, அவனை அரெஸ்ட் பண்ணதா நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டையும் பிளே பண்ணி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அவரை காப்பாத்தினது லிம்சன் தான் போடுறாங்க. லிம்சனோட வீர தீர செயலுக்கு அவார்ட்லாம் கொடுக்கறாங்க. ஒருத்தர் உயிரே காப்பாத்தினதுக்காக இன்னும் வேற ஏதாவது கொடுக்கலான்னு கம்மு சொல்ல கண்டிப்பா நாங்களும் அதை பத்தி யோசிச்சுதான் இருக்கிறோம்னு சீஃப் சொல்றாரு. அப்போ டெபுட்டி சீஃப் இந்த சந்தோஷமான நேரத்துல உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். அதாவது இவங்க கூட ஹேண்டிகேப்ட் ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தார் இல்லையா, அவர் கொஞ்ச நாளா வேலைக்கு வரல, அதனால அவருக்கு பதிலா வேற ஒருத்தர் இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்றாரு. அந்த விஷயத்தை தான் டெபுட்டி சீஃப் சொல்றாரு. அடுத்ததான் அந்த புது வரவை கூப்பிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவரு பேரு பேச்சோல். இந்த பேச்சோல் ஒரு மெடிக்கல் சென்டருக்கு டைரக்டரா இருந்தவராம். அந்த வேலையை பார்த்தவர் எதுக்காக இந்த வேலைக்கு வந்திருக்காருன்னு தெரியல. அடுத்ததான் 4 பேரும் கேன்டீனுக்கு போறாங்க. அப்போ சிஓ டைரக்டரா இருந்தவர் எதுக்காக இந்த வேலைக்கு வந்திருக்காருன்னு கேட்க அதுக்கு கம் ஏன் நம்ம வேலைக்கு என்ன குறைச்சல்னு கேட்க அதுக்கு லிம்சன் சொல்றாங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியுது, ஒண்ணும் இல்லாத மக்கள் தான் இந்த வேலைக்கு வரணும்னு நினைப்பாங்க, ஆனா அவருக்கு எல்லாம் இருந்தும் எதுக்காக இந்த வேலைக்கு வரணும், வினோதமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் சொல்றாங்க ஏன் வந்தா என்ன, நாம இந்த வேலையை பாக்குறதுனால எந்த மரியாதையும் கிடைக்கிறது இல்ல, ஆனா அவரு நம்ம மரியாதைய உயர்த்தி இருக்கிறாரு. அதை கேட்ட சிஓ கேக்குறாரு என்னது அவரு நம்ம மரியாதையை உயர்த்தினாரா, ஒரு உயிரை காப்பாத்தி லிம்சன் கூட தான் நம்ம மரியாதையை உயர்த்தி இருக்கிறாங்க, பாரு எப்படிப்பட்ட அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு லிம்சன் வாங்கின அவார்டை எடுத்து காமிக்க இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லன்னு லிம்சன் சொல்ல அப்ப நான் சொல்றாங்க ஆமா இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா அவ வயசு இருக்கிறப்போ நானும் இப்படிதான் சுறுசுறுப்பா இருப்பேன். கம்மு அதுக்கு ஆமா சாமி போட அப்போ சிஓ லிம்சன் கிட்ட உனக்கு இருக்க தைரியத்தை பார்த்தா நீ போலீஸ் ஆயிருக்கலாமே, இது வரைக்கும் எதுக்காக உங்க ஸ்கில்ஸ வேஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்க இன்னொரு பக்கம் கம் நீங்க காப்பாத்துனீங்கல்ல ஒரு பையனை, அவன் செலிபிரிட்டி மத்தியில பெரிய ஸ்டாராமே, அவன் மூலமா நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு கேட்க அதுக்கு லிம்சன் நான் எதையும் எதிர்பார்த்து இதை செய்யலன்னு சொல்ல அதே சமயம் காயாங்க காமிக்க அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்க டெலிவரி மேன் நினைச்சுக்கிட்டு டோர்லயே வச்சுட்டு போயிடுங்கன்னு காயாங் சொல்ல ஆனா விடாம கதவு யாரோ தட்டிட்டே இருக்காங்க. கடுப்பான காயாங் போயிட்டு இன்டர்காம் வழியா பொருட்களை டோர்லயே வச்சுட்டு போங்கன்னு சொல்ல அதுக்கு டோருக்கு வெளியே இருக்கவரு கதவு திறங்க நான் டெலிவரி மேன் கிடையாது, கேபாப் சிங்கரோட மேனேஜர், நிறைய பொருட்கள் இருக்குன்னு சொல்ல காயாங்க்கு ஒன்னும் புரியல, இருந்தாலும் போய் கதவு திறக்கிறாங்க. மேனேஜர் சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட பொருளை கொண்டாந்து உள்ள வைக்கிறாரு. கூட ஒரு கார் சாவியை கொடுக்க என்ன இதெல்லாம் காயாங் கேட்க தேங்க்ஸ் சொல்றதுக்காக கேபாப் சிங்கர் தான் இதெல்லாம் அனுப்பி வச்சாருன்னு சொல்ல காயாங் இத சுத்தமா நம்பல, கார் வெளியே தான் நின்னுட்டு இருக்குன்னு மேனேஜர் சொல்ல காயாங்கும் போய் பாக்குறாங்க. உண்மையாவே கீழே ஒரு கார் நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்த காயாங் ஓடி வந்து மேனேஜர் கிட்ட நீங்க கேபாப் சிங்கர்னு சொன்னீங்களே இவரான்னு அந்த சிங்கரோட போட்டோவை காமிக்க மேனேஜரும் போட்டோ பார்த்துட்டு ஆமா இவரே தான் சொல்ல எதுக்காக அவரு இதெல்லாம் கொடுத்து அனுப்புனாருன்னு கேட்க இது உங்களுக்கு இல்ல உங்க அம்மாக்குன்னு சொல்ல அதை கேட்ட காயாங்கே ஒன்னும் புரியல, எனக்கு அம்மா கிடையாதுன்னு சொல்ல அப்ப மேனேஜர் லிம்சன் இங்கதானே இருக்கிறாங்கன்னு கேட்க லிம்சன்னா யாருன்னு காயாங்கே தெரியாது, அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி லிம்சன்ன காமிக்க அவங்க ஹீரோ ரூம கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோக்காக புதுசா ஒரு கொடைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ அப்ப ரூம்ல இல்ல, அதனால அவர் வழக்கமா கொடைய வைக்கிற இடத்துல கொடைய வச்சுட்டு திரும்ப அங்க புதுசா ஒரு இயர்பட் பாக்ஸ் இருக்கு. உடனே அதை எடுத்து பாக்குறாங்க. அதுக்குள்ள இன்னொன்னு காணும். அந்த இன்னொரு பீஸ தான் சூப்பர்வைசர் கிட்ட கொடுத்து லிம்சன் கிட்ட கொடுக்க சொல்லிருப்பாரு. அதையும் எடுத்துக்கிறாங்க. ஹீரோ தனக்காக தான் புதுசா வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ காயாங் போன் பண்ணி விஷயத்த சொல்ல அதை கேட்ட லிம்சனுக்கு தூக்கி வாரி போடுது. நான் உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறாங்க. காயாங் வீட்டு கதவோட பாஸ்வேர்ட் போட போற நேரம் முதல்ல அவங்க லிம்சன்னா மாறினப்போ வீட்டுல கலாட்டா ஆச்சு இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்த லிம்சன் இதே உருவத்தோட உள்ள போனா இங்கேயும் கலாட்டா ஆகும் இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக அட்டை பாக்ஸ் எடுத்து முகத்தை மறைச்சுக்கிட்டு காலிங் பெல் அடிக்க காயாங்கும் வந்து கதவு திறக்கிறாங்க. லிம்சன்னும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அவங்க முகத்தை பார்த்த உடனே காயாங்க அவங்கள வெளியே தள்ளி கதவை மூடிடுறாங்க. அப்போ லிம்சன் ஏய் மத்தவங்களோட நீதான் என்ன நம்பணும், நான் தான் மாறிட்டேன்னு சொன்னல, உன்னை ஏமாத்தின எல்லா பசங்களை பத்தியும் எனக்கு தெரியும் அப்படி சொன்னவங்க வரிசையா அவங்கள ஏமாத்தின பசங்க பேரை சொல்ல அதை கேட்ட காயாங்க உடனே கதவை திறக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்க அதுக்கு லிம்சன் பதில் சொல்றதுக்குள்ள இங்க பாருங்க நான் தான் 2 பேரை ஏமாத்தினு சொல்ல அதுக்கு லிம்சன் அப்படியா உன் டோரோட பாஸ்வேர்ட் கூட எனக்கு தெரியும்னு சொல்ல உடனே காயாங் கதவை மூட
போட லிம்சன் பாஸ்வேர்ட் போட்டு கதவை திறக்கிறாங்க. அதை பார்த்த காயாங்கே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ லிம்சன், நான் தாண்டி மீஜின், என்ன ஏதோ பிடிச்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் காயாங்க்கு நம்பிக்கை வரல. அடுத்ததான் அவங்க பேக், போட்டிருக்க ஷர்ட், அவங்க பர்த்டே டேட்டு, காயாங்கோடைய பர்த்டே டேட்டு, அவங்க அப்பாவுடைய பர்த்டே டேட்டு முத கொண்டு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட காயாங், நீங்க சொல்றதெல்லாம் சரி, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு கேட்க, ஏன்னா நான் தான் மீஜின்னு சொல்ல, அதுக்கு காயாங், மீஜின் என்னோட ஃப்ரெண்டு, இப்போ அவ எங்கன்னு கேட்க, அதை கேட்டு லிம்சன் கடுப்பாயிடுறாங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லையா? சூரியன் உதயமானா நான் இந்த மாதிரி மாறிடுறேன், சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பழைய நிலைமைக்கு வரேன். அவங்க சொன்னதை இன்னும் காயாங் நம்பல. உடனே மீஜின் நம்பருக்கு கால் பண்ண உடனே லிம்சனும் மொபைல் எடுத்து காமிக்கிறாங்க. இப்பவாவது என்ன நம்புறியான்னு கேட்க, அதுக்கு காயாங், ஒழுங்கா என் மீஜின் எங்கன்னு சொல்லிடுங்க, இல்லனா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்ததா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அதை பார்த்த லிம்சன் போய் தடுக்க உடனே காயாங் லிம்சனை கீழே தள்ளி விட, லிம்சனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நான் ஏன் இப்படி மாறுறேன்னு எனக்கே தெரியாது. அப்ப காயாங், இது என்ன பிராங்கா? கேமரா எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? மீஜின் எங்க ஒளிஞ்சிருக்கன்னு தேடுறாங்க. நான் தான் மீஜின்னு லிம்சன் சொல்ல, அதை கேட்ட காயாங், நீ எப்படி மீஜின் ஆக முடியும்னு கேட்க, அப்போ லிம்சன் காயாங் நம்பணும்ன்றதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட்டை சொல்றாங்க. அதாவது அவங்க முகத்தை அழகுபடுத்தணும்ன்றதுக்காக காயாங் ஃபில்லரையும் மீஜின் லேசர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டாங்களாம். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட தழும்ப காமிக்க அதுக்கப்புறம் தான் காயாங்க்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வருது. அப்போ சூரியன் மறைய போற நேரம். அதை பார்த்த லிம்சன் காயாங்க ஒரு சோஃபால உட்கார வச்சுட்டு இன்னொரு சோஃபால அவங்க உட்காந்துக்கிறாங்க. காயாங்க வீடியோ எடுக்க சொல்றாங்க. காயாங்க்கு நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் எவிடன்ஸ் தேவைப்படும்னு வீடியோ எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சூரியன் மறைய லிம்சன் மறைஞ்சி மீஜின் வந்துடுறாங்க. அதை பார்த்த காயாங்காலே நம்ப முடியல. அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அங்க இருந்தே மெல்ல எட்டி பார்த்து மீஜின் நீதானான்னு கேட்க, அதுக்கு மீஜினும், நான் தான் சொல்றேன்ல இது நான் தான், உன் கண்ணுக்கு தெரியலையா, இப்போ நான் வித்தியாசமா தெரியறேனான்னு கேட்க, காயாங்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் அந்த தெரு பூனையோட வேலையான்னு கேட்க, அப்படிதான் நினைக்கிறேன்னு மீஜின் சொல்ல, அதனாலதான் உன் ஆண்டியோட பேரை யூஸ் பண்ணி வேலைக்கு போய்கிட்டு இருக்கியான்னு கேட்க, ஆமா லிம்சன்னு மீஜின் சொல்ல, உடனே காயாங் ஆன்லைன்ல வந்த போட்டோவை பார்த்துட்டு, அப்போ அந்த கேபாப் சிங்கரை காப்பாத்துனது நான் தான், லிம்சன்னா இருக்கிறப்போ அதை பண்ணேன், எத்தனை முறை உன்கிட்ட சொல்றது, அந்த பூனையால தான் இப்படி மாறினேன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு காயாங் சொல்றாங்க, இல்ல இல்ல, இதே நான் உன் இடத்துல இருந்து பகல்ல வயசானலாவும் ராத்திரியில பழைய நிலைமைக்கு மாறிடுவேன்னு உன்கிட்ட சொன்னா நீ அதை நம்புவியா? அதை கேட்ட மீஜினுக்கு கடுப்பாயிடுது. அப்படின்னா நீ என்ன நம்ப வேண்டாம்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு காயாங்கும் கவுந்து படுத்துக்கிறா. அப்ப மீஜின் அந்த காணாம போன பூனையை பத்தி ஆன்லைன்ல வீடியோ போட்டியா இல்லையான்னு கேட்க, அப்போ இதுக்காக தான் அந்த பூனையை பத்தி என் சேனல்ல போட சொன்னியான்னு காயாங் கேட்க, ஆமான்னு மீஜின் சொல்ல, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, நீ எதுக்காக ராத்திரி மட்டும் என் வீட்டுக்கு வந்த, எதுக்காக என் வீட்டு அட்ரஸ் யூஸ் பண்றேன்னு. உன் பேரண்ட்ஸ் இதை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு கேட்க, அவங்களால இத கண்டே பிடிக்க முடியாது, ஒருவேளை நான் ஏமாந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என் கதை ஓவர், நான் சரியாகிறதுக்கு நீ தான் உதவி பண்ணணும்னு சொல்ல, அதுக்கு காயாங்கும் சரி முதல்ல நாம அந்த பூனையை கண்டுபிடிக்கலாம்னு சொல்ல, அடுத்ததா காயாங் அந்த பூனையை கண்டுபிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்க, கேபாப் சிங்கர் அனுப்புன காரோட சாவி டேபிள் மேல இருக்கு. அதை பார்த்த மீஜின், எதுக்காக அவன் தேவையில்லாம இவ்வளவு பணத்தை செலவு பண்றான்னு கேட்க, அதுக்கு காயாங், அவன் ஒரு வருஷத்துல பில்லியன் கணக்குல சம்பாதிக்கிறான், அவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய செலவே கிடையாதுன்னு சொல்ல, பில்லியனான்னு கேட்டு மீஜின் வாய பொளக்குறாங்க. மறுநாள் ஆபீஸ காமிக்க கேபாப் சிங்கர் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. அவரை பாக்குறதுக்காகவே ஏகப்பட்ட கூட்டம் வருது. லிம்சனும் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கேபாப் சிங்கர் லிம்சனை பார்த்துட்டு மேடம்னு சொல்ல, சத்தம் போடாதுன்னு சொன்ன லிம்சன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியே வான்னு கூப்பிட, அடுத்ததா ரெண்டு பேரும் வெளியே மீட் பண்றாங்க. வரப்போ கேபாப் சிங்கர் ஹாட் காஃபி ஒன்னு கோல்டு காஃபி ஒன்னு வாங்கிட்டு வராரு. ஹாட் காஃபிய லிம்சன் கிட்ட கொடுக்க, ஆனா லிம்சன் எனக்கு கோல்டு காஃபி தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கு கேபாப் சிங்கரும், எனக்கும் அதான் பிடிக்கும், என்கிட்ட என்ன பேசணும் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு லிம்சன் பக்கத்துல உட்கார, அதுக்கு லிம்சன், நேத்து நீங்க கொடுத்தத திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எல்லா பொருளையும் கார்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கார் சாவிய அவர்கிட்ட கொடுக்க, எதுக்காக ரிட்டர்ன் கொடுக்குறீங்க, கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்க, இதெல்லாம் ரொம்ப அதிகம்னு லிம்சன் சொல்ல, பரவாயில்ல எடுத்துக்கோங்கன்னு கார் சாவிய திரும்ப அவங்க கிட்டே கொடுக்கறாரு. ஆனா லிம்சன் தேங்க்ஸ் சொல்றதுக்காக யாராவது இவ்வளவு விலை உயர்ந்த காரை கொடுப்பாங்களா, எனக்கு இந்த கோல்டு காஃபி போதுன்னு சொல்ல, நீங்க சைக்கிள்ல போறதா கேள்விப்பட்டேன்னு சிங்கர் சொல்ல, அதுக்கு லிம்சன், அதனால என்ன, என்னோட ஹெல்த் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் சைக்கிள்ல போறேன்னு சொல்ல, நீங்க சைக்கிள்ல போறப்போ கீழே விழுந்து கை கால் ஒடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சிங்கர் கேட்க, என் ஹெல்த்த நான் பாத்துக்கிறேன், எனக்கு இந்த கார் வேண்டான்னு கார் கீய சிங்கர் கிட்ட கொடுக்க, அப்படின்னா ஸ்கூட்டர் வாங்கி தரட்டுமான்னு கேட்க, அதுக்கு லிம்சன், எனக்கு எதுவும் வேண்டாம், சைக்கிளே போதும், எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி கோல்டு காஃபி வாங்கி கொடுங்க, அது போதும், அப்படின்னா உங்களுக்காக நான் ஒரு காஃபி மிஷின் வாங்கி வைக்கட்டுமான்னு கேட்க, கடுப்பான லிம்சன் அங்க இருந்து போக, உடனே சிங்கர் அவங்கள தடுத்து மறுபடியும் உட்கார வச்சு
வச்சு உங்களுக்காக நான் டெய்லி காலையில ஐஸ் காஃபி வாங்கி தரேன், டீலான்னு கேட்க, டெய்லி வேண்டான்னு லிம்சன் சொல்ல சிங்கர் கோச்சுக்கிட்டு போக உடனே அவரை தடுத்த லிம்சன் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவரோட ஜூனியரும் ஜெயிலுக்கு போய் சிங்கர் மேல ஒருத்தன் ஆசிட் வீச வந்தான் இல்லையா, அவனை விசாரிக்கிறாங்க. முத கேள்வி, சிங்கர் அன்னைக்கு காலையில தான் அங்க வர போறாருன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? எல்லாத்தையும் எப்படி அட்வான்ஸா ரெடி பண்ண? அவரோட ஷெட்யூல பத்தி உனக்கு யாராவது சொன்னாங்களா? அந்த கைதி பேரு ஜீடாங். அதுக்கு அவன் சொல்றான், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தலைய உயர்த்திக்கிட்டு அங்க வந்திருப்பான், அவன் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கான். அடுத்ததா ஹீரோ, அந்த சிங்கர் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தினாரான்னு கேட்க அதுக்கு ஜீடாங் சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் என்ன நினைக்கிறான்னு கூட தெரியும்னு சொல்ல அவர் என்ன நினைக்கிறாருன்னு ஹீரோ கேட்க அவன் வெளியே தான் சிரிச்சிட்டு இருக்கான், உள்ளுக்குள்ள வேற மாதிரி ஆளு. அவனோட ஆட்டோகிராஃப் போடுற நிகழ்ச்சியில என்ன சபிச்சான்னு சொல்ல, போன வருஷம் அவரை நீங்க தப்பா கமெண்ட் பண்ணதா உங்க மேல குற்றம் சாட்டினாங்களே, அப்ப நடந்துச்சான்னு கேட்க, ஆனா அந்த வீடியோல அவரை விட்டு நீங்க 20 மீட்டர் தள்ளி இருந்தீங்க, இருந்தாலும் இவ்வளவு கிளியரா கவனிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கழுகு பார்வைன்னு சொல்ல அதுக்கு ஜீடாங் சொல்றான், நீங்க எல்லாம் ஒரே பக்கம் தானே, அதனாலதான் உங்களை நான் நம்புறது கிடையாது, அதனாலதான் மருந்து எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோக்கு சிரிப்பு வந்துருது. கடுப்பானவன் என் மருந்த கொடுங்கன்னு கேட்டு டேபிள தட்டுறான். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா உங்க கை தான் வலிக்கும், சிம்பிளா ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறேன், நீங்க தேவையில்லாம தப்பா கமெண்ட் பண்ணதுனால அவர் உங்க மேல கேஸ் போட்டாரு, அதுக்காக நீங்க அவரை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க, கரெக்டா? சொன்ன ஹீரோ அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டோட வீடியோவை போட்டு காமிக்க, வீடியோ பார்த்த அவன் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வயசான லேடி தான், அவ தான் எல்லாத்தையும் பாழாக்கிட்டான்னு கத்துறான். விசாரணையை முடிச்சிட்டு ஹீரோவும் ஜூனியரும் வெளியே வராங்க. அப்போ ஜூனியர், அவன் இப்போ ஒரு மருந்த பத்தி சொன்னான் இல்லையா, அதுதான் இப்போ கிளப்ல ரொம்ப ஃபேமஸா, ஏதோ மாடிஃபை பண்ணி பேட்ச் வடிவத்துல குடுக்கறாங்களாம். எனக்கு என்னவோ உங்க விதியும் அந்த சிங்கரோட விதியும் ஒன்னா பிணைக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறீங்க. முதல்ல கோர்ட்ல அவனுக்கு எதிராக வாதாடுனீங்க, இப்போ ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல அவனுக்கு ஆதரவா வாதாடுறீங்க. அதை கேட்ட ஹீரோ, என்னது விதியா, தேவையில்லாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத, இந்த ஜீடாங் சீஹான் சிட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கானான்னு கேட்க அதுக்கு ஜூனியரும், ஆமா சியோல இருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது, ஆனா அவன் சீஹான் சிட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கான், இவன் சியோஹான் சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் மேல கேஸ் போட்ட அந்த சிங்கரும் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அதுக்கு ஜூனியர், இந்த விதி உங்க கூட போட்டி போறதுக்காக அமைஞ்சிருக்கோ என்னவோன்னு சொல்ல ஹீரோ முறைக்க, அடுத்ததா கேபாப் சிங்கரை காமிக்க அவர் ரொம்ப நர்வஸா உட்கார்ந்துருக்காரு. என்ன விஷயம்னா, வேலைக்கு ஜாயின் பண்ண வந்தப்போ ஒருத்தன் ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ல முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்தான் இல்லையா, அதே மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை பார்த்துதான் நர்வஸ் ஆயிருக்காரு. கடைசியில அவரு ஏதோ டாக்குமெண்ட சப்மிட் பண்ண வந்திருக்காரு, அவர் முகத்துல இந்த மாஸ்க கட்டினதுக்கு அப்புறம் தான் சிங்கருக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. உடனே வெளியே போயிட்டு டென்ஷனை குறைக்கிறதுக்காக மாத்திரை எடுத்துக்கலான்னு பாக்குறாரு. அங்க லிம்சனும் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே மாத்திரையை சாப்பிடாம அங்கிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி நிக்கிறாரு. உடனே லிம்சன் போயிட்டு அவர் மிஸ் பண்ண மாத்திரை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போக அதை பார்த்து அவரு, கிட்ட வராதீங்க, எதுவும் பேசாதீங்கன்னு சொல்ல அதுக்கு லிம்சன் சொல்றாங்க, என் வாழ்க்கையே ரொம்ப கடுப்பா இருக்கு, நான் எதுக்காக உங்களை சமாதானப்படுத்த போறேன், அது விட்டமின் மாத்திரைன்னு சொல்ல, நிறைய விட்டமின் எடுத்தாலும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவர் கையில அந்த மாத்திரையை கொடுத்துட்டு நிறைய எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த மாத்திரை கூட ஒரு சாக்லேட்டும் கொடுத்துட்டு போறாங்க. அடுத்ததா சிங்கர் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு மாத்திரை டப்பாவை குப்பை தொட்டியில போட்டு போயிருக்காரு. அடுத்ததா ஹீரோ ஆபீஸ்க்கு வர அவரை பார்த்த லிம்சன் அவர் கூடவே போயிட்டு வெளியே போயிட்டு வரீங்களான்னு கேட்க ஆமான்னு சொல்றாரு. இன்னைக்கு காலையில ஆபீஸ்க்கு வரலையான்னு கேட்க இல்லன்னு சொன்ன ஹீரோ, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல எதுக்குன்னு கேக்குறாரு. உடனே லிம்சன் அவங்க காதுல இருக்க இயர்பட்டை காமிக்கிறாங்க. அப்போ லிப்ட் வர ஹீரோவும் லிப்டுக்குள்ள ஏறாரு. உடனே லிம்சன் அவருக்கும் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு இது என்னோட ஃபேவரட்னு சொல்ல ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாரு. அது லிம்சனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்ததா ஹீரோ அவர் கேபினுக்கு போக அவரோட அசிஸ்டன்ட் உட்காந்து ஜாலியா வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்த உடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு கிளம்புறன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ, இன்னும் ஆபீஸ் டைம் முடியல, நீங்க கிளம்புறதுக்குள்ள இந்த ஃபைல இன்வெஸ்டிகேட்டருக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவ கொடுக்கறாரு. ஆனா அந்த பொண்ணு நாளைக்கு அனுப்புறேன்னு சொல்ல ஹீரோ இன்னைக்கு அனுப்ப சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு இன்னைக்கு நிறைய வேலை பார்த்துட்டேன்னு சொல்ல ஆக்சுவலா ஆபீஸ் டைம் இன்னும் முடியல. கிளாக்க பார்த்த ஹீரோ, ஒரு நாளைக்கு நீங்க 4 இல்லனா 5 மணி நேரம் தான் வேலை பாக்குறீங்க, அதையே அதிகமா பார்த்துட்டேன்னு வேற சொல்றீங்களான்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு, சீட்டை விட்டு எழுந்திருக்காம வேலை பார்க்கணும்னு சொல்றீங்களா? அவ்வளவுதான், 2 பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் வருது. அதுக்கு ஹீரோ ஒன்னு சொல்ல அந்த பொண்ணு இன்னொன்னு சொல்ல ஆர்கியூமெண்ட் பெருசாகுது. கடைசியில ஹீரோ அந்த பொண்ணை திட்டிடுறாரு. அப்புறம் என்ன, அந்த பொண்ணு பாத்ரூம்க்கு போயிட்டு அழுதுகிட்டே யாருக்கோ போன் பண்ணி நடந்ததை சொல்றா. அப்போ லிம்சன் அங்க வர அந்த பொண்ணு அழறது அவங்க காதலையும் விழுது. உடனே அவங்க பாத்ரூம்க்கு தட்ட அந்த பொண்ணு லிம்சனை திட்டி விட்டுறா. அடுத்ததான் அந்த பொண்ணு பாத்ரூம்ல இருந்து வெளியே வரா. வெளியே வந்தவ காயம் கடைசியா இந்த மாதிரி தானே ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க, அந்த வீடியோவை பாக்குறா. வீடியோ பார்த்தவ வேலையை ரிசைன் பண்ணிடுறா. இந்த விஷயம் சீஃப் மூலமா ஹீரோக்கு தெரிய வர ஹீரோவும் அது நல்ல விஷயம்னு சொல்ல அதை கேட்டு சீஃப் கடுப்பாகிறாரு. அப்போ ஹீரோ அவ ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு வேற அசிஸ்டன்ட்
அசிஸ்டண்டா எனக்கு கொடுங்கன்னு கேட்க அதுக்கு சீஃப் சொல்றாரு, உனக்கு கீழே வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டம், வேலை பாக்குறதுல என்ன கஷ்டம்னு ஹீரோ கேட்க அதுக்கு சீஃப் ஒன்னு சொல்ல பதிலுக்கு ஹீரோ அவரையே வெறுப்பேத்தி விட்டுறாரு. அதுக்கு சீஃப் என்னைய வெறுப்பேத்தலான்னு பாக்குறியான்னு கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றாரு, என்னால எப்படி அதை பண்ண முடியும். அதுக்கு சீஃப் ஹீரோ போய் அந்த பொண்ணு கிட்ட பேச சொல்றாரு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அவளுக்கு தெரியலனா நீங்க சொல்லி கொடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனா இந்த மாதிரி தான் நேரம் வீணாகும், அதுவே எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்தா சரி பண்ணவே முடியாது. சரி, இதெல்லாம் என்னோட தப்பு தான், மன்னிச்சிருங்க, என் ரிக்வெஸ்ட நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால நான் கிளம்புறேன்னு சொல்ல அதுக்கு சீஃப் நான் இன்னும் பேசி முடிக்கலன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ, நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்களா, அதனால உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், நான் இப்ப போயாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. அடுத்ததா சீஃப் யார ஹீரோக்கு அசிஸ்டண்டா அப்பாயின்மெண்ட் பண்றதுன்னு யோசிக்க அவர் டேபிள்ல லிம்சன் வேலைக்கு ஜாயின் பண்ணப்போ குரூப் போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அது இருக்கு. அந்த போட்டோ எடுத்து பாக்குறாரு. அடுத்ததா நேத்து ஒரு பாடியோட பாட்டு கிடைச்சது இல்லையா, மத்த பாட்டு எல்லாம் கிடைக்குதான்னு ஆட்கள் தேடிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. அங்க வான் கிட்ட ஏதாவது கிடைச்சதான்னு கேட்க அதுக்கு வான் இல்ல, ஒருவேளை விக்டிம் உயிரோட இருந்தா கூட இருக்கலாம்னு சொல்றாரு. எப்படி சொல்றீங்கன்னு ஹீரோ கேட்க அதுக்கு வான் சொல்றாரு, அவ உயிரோட இருக்கும் போதுதான் அந்த பாட்டை துண்டிச்சு எடுத்திருக்கிறாங்க, ஆனா அவன் எதுக்காக இவ்வளவு கொடூரமா நடந்துகிட்டான்னு தெரியலன்னு சொல்ல இது நல்ல கேள்வின்னு ஹீரோ சொல்ல அப்ப வான் இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு அவங்க அம்மா இறந்து போனாங்க இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்த ஹீரோ அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சான்னு கேட்க அது அடுத்த வாரம் தான் கிடைக்கும். அப்புறம் நேத்து சில்வர் கலர் எஸ்யூவி காரை பத்தி சொன்னல, டவுனுக்கு போற வழியில இருக்க டிராபிக் கேமராவை செக் பண்ணோம், சம்பவம் நடந்த ராத்திரில இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் எந்த ஒரு எஸ்யூவி காரும் அந்த பக்கம் வரவே இல்ல. இங்க இருந்து டவுனுக்கு போறதுக்கு அந்த ஒரு பாதை தான், ஆனா அந்த கார் டவுனுக்குள்ள போகவே இல்ல. உடனே ஹீரோ கிட்ட சில எஸ்யூவி காரோட போட்டோஸ் காமிச்சு நீங்க பார்த்த கார் மாடல் இதுல இருக்கா பாருங்கன்னு கேக்குறாரு. ஹீரோவும் போட்டோஸ பாத்துட்டே இருக்கும் போது நீங்க சில்வர் கலர்னு சொன்னீங்கல்ல, அதுல கூட ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருக்கு, லைட் இருக்கு, டார்க் இருக்கு, கிரே, பாக்குறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் டிஃபர் ஆகும். ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்றாரு. வானம் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்ததா ஹீரோ மீஜனுக்கு கால் பண்ண அவங்க இன்னும் ஹீரோ நம்பரை அன்பிளாக் பண்ணவே இல்ல. அவ ஏன் இன்னும் அன்பிளாக் பண்ணாம இருக்கிறான்னு கேட்ட ஹீரோ அவர் கார் கிட்ட போறாரு. அப்போ தூரத்துல நேத்து ராத்திரி பார்த்த மாதிரியே ஒரு கார் நின்னுட்டு இருக்க அவர் பார்த்துட்டே இருக்கும் போது அப்போ ஒருத்தன் அந்த கார்ல ஏறி போறான். உடனே ஹீரோ அவர் கார்ல அந்த காரை ஃபாலோ பண்ண அது குற்றவாளியோட கார் தான் போல இருக்கு. ரெண்டு பேரோட காரும் ஒரு இடத்துல மோதுற மாதிரி வருது. சரியான நேரத்துல அவன் காரை திருப்பிடுறான். ஹீரோவும் விடாம காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. ஒரு பிரிட்ஜ்ல அவன் கார் முன்னாடி போயிட ஹீரோ கிராஸ் பண்றதுக்குள்ள ஆப்போசிட் சைட்ல இருந்து இன்னொரு வண்டி வருது. அதனால ஹீரோ அந்த காரை மிஸ் பண்ணிடுறாரு. ஹீரோ எப்படியோ அந்த கார் நம்பரை மட்டும் நோட் பண்ணிடுறாரு. இதே வேற யாராவது இருந்தா ஹீரோ கார் மோத வந்தப்பவே காரை நிறுத்தி ஹீரோ கிட்ட என்னன்னு கேட்டிருப்பாங்க. பட் இவன் எதுவும் சொல்லாம வேகமா போறான். கண்டிப்பா இது குற்றவாளியோட காரு தான். அடுத்ததா ஹீரோ மீஜின் வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்க மீஜனும் வீட்டுக்கு வராங்க. மீஜனை பார்த்த உடனே நீங்க என் நம்பரை வேணும்னே தானே பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு மீஜின் ஐயோ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து அன்பிளாக் பண்ணிட்டு இருக்க கேட்டுக்குள்ள இருந்து அம்மாவும் அப்பாவும் அங்க நடக்கிறத அவங்களுக்கு தெரியாம வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மீஜின் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருந்தேன், அதனாலதான் மறந்துட்டேன், சரி என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்க அதுக்கு ஹீரோ நம்ம வெளியே எங்கேயா போய் பேசலாம்னு சொல்லிட்டு திரும்ப அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து பயந்துடுறாரு. அடுத்ததா ரெண்டு பேரும் வெளியே கிளம்ப அப்ப அம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வெளியே போய் பேச வேண்டாம், ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்து பேசுங்கன்னு ஹீரோவையும் மீஜினையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மீஜின் கையில ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களையும் ஹீரோவையும் மீஜின் ரூம்குள்ள பேச சொல்லி அனுப்புறாங்க. அங்க பண்றது ஹீரோக்கும் மீஜனுக்கும் ஒண்ணுமே புரியல. அம்மா கதவை மூடிட அப்ப மீஜின் ஹீரோ கிட்ட என்ன விஷயம்னு கேட்க அதே நேரம் ரூமுக்கு வெளியே இருந்து அம்மாவும் அப்பாவும் என்ன பேசுறாங்கன்னு விட்டு கேக்குறாங்க. அப்ப அப்பா என்ன சத்தமே கேட்கலன்னு சொல்ல அதுக்கு அம்மா இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வாயில பேசுறது இல்ல, வேற விதமா பேசுவாங்க, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் ஹீரோ மீஜின் கிட்ட வான் சில கார் போட்டோஸ் கொடுத்தாரு இல்லையா, அத காமிச்சு நேத்து ஒரு காரை பாத்தீங்களா, அந்த கார் மாடல் இந்த போட்டோல எதுலயாவது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்க போட்டோவை பார்த்த மீஜினும் அது லைட் கிரே கலர் எஸ்யூவி, ராத்திரி நேரம்ன்றதுனால சரியா பாக்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ லைட் கிரே கலர்னா இந்த ஊர்ல குறைஞ்சது 20 காராவது இருக்கும்னு சொல்ல அப்படி சொன்ன ஹீரோ ஒரு காரை சேஸ் பண்ணிட்டு போனாரு இல்லையா, அதை நினைச்சு பாக்குறாரு. ஒவ்வொரு காரையும் செக் பண்ண போறீங்களான்னு மீஜின் கேட்க ஏன்னா அந்த காரும் கிரே கலர் தான், ட்ராக்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டயர் மாடல் நமக்கு உதவி பண்ணும். அப்ப மீஜின் அன்னைக்கு நைட்டு குற்றவாளி கார் கதவை திறந்திருப்பான் இல்லையா, அதை நினைச்சு பார்த்துட்டு அது ஒரு வினோதமான ஸ்மெல், அது என்னன்னு தெரிஞ்சா கூட உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஹீரோ வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அப்ப அம்மா சந்தோஷமா ப்ராசிக்யூட்டர் எப்படியோ நீ 20s முடிக்கிறதுக்குள்ள ஜாக் பாட்டை அடிச்சுட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ப்ராசிக்யூட்டர் ப்ராசிக்யூட்டர்னு பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க. அதை பார்த்த மீஜின் அவங்க அப்பா கிட்ட அப்பான்னு சொல்ல அதுக்கு அவரு உங்க அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் பொழுது விடிய வழக்கம் போல சூரியன் உதயமாகறதுக்குள்ள மீஜின் வேலைக்கு கிளம்புறாங்க. அப்ப அம்மா மீஜினை பிடிச்சி
வச்சு ஜூஸ் குடிச்சிட்டு போக சொல்றாங்க. மீஜின் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது நீ எப்படி அவரை மீட் பண்ணன்னு கேட்க உடனே மீஜின் ஜூஸ் குடிக்காம அம்மாவை பார்க்க அதை பார்த்த அம்மா ஒழுங்கா ஜூஸ் குடிச்சிட்டு போன்னு அவங்கள ஜூஸ குடிக்க வைக்கிறாங்க. மீஜனும் ஜூஸ குடிச்சிட்டு பதில் சொல்லாம வேகமா கிளம்ப சொல்லிட்டு போடி அவரை எப்படி மீட் பண்ணன்னு கேட்க ஆனா பதில் சொல்லாம போயிடுறாங்க. அடுத்ததா லிம்சன் வேலைக்கு போக புதுசா ஒருத்தர வேலைக்கு எடுத்தாங்க இல்லையா, அவர் இன்னைக்கு ஜாயின் பண்றாரு. அவரு வந்து 4 பேருக்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்க 4 பேரும் அவர் கூட பேசிட்டு இருக்க அப்ப சூப்பர்வைசர் வந்து லிம்சன் டெபுட்டி சீஃப் கூப்பிடுறதா சொல்ல உடனே லிம்சனும் அவரை போய் பாக்குறாங்க. அடுத்ததான் ஹீரோ ஆபீஸ்க்கு வர அவர்கிட்ட போன லிம்சன் நான் நல்லா வேலை பார்ப்பேன், என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுப்பேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் ஓகே கீப் இட் அப்னு சொல்லிட்டு கிளம்ப அதுக்கு லிம்சன் நீங்க என்கிட்ட ரொம்ப அக்கறையா நடந்துகிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோ கை நிறைய சாக்லேட் கொடுத்துட்டு இப்போதுல இருந்து உங்க ஆபீஸ நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்னும் புரியல. அடுத்ததா ஹீரோ அந்த சாக்லேட்டை கொண்டு போய் ஜூனியர் கிட்ட கொடுக்க இது ஏது உனக்குன்னு ஜூனியர் கேட்க வர வழியில ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொல்ல அதுக்கு ஜூனியர் உனக்கு தான் ஸ்வீட் பிடிக்காதே, உன்னை விட்டு போகணும்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன், ஆனா உனக்கு சாக்லேட் கொடுத்துலாம் பார்த்ததில்ல. அதை கேட்டு ஹீரோ முறைக்க ஜூனியர் அமைதியாயிடுறாரு. மறுநாள் ஜூனியர் ஆபீஸ்க்கு வர அவர் கூடவே லிம்சனும் வராங்க. அவங்கள பார்த்த ஜூனியர் நீங்க ரூமை நல்லா கிளீன் பண்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல லிம்சனும் தேங்க்ஸ் சொல்றாங்க. அடுத்ததா லிப்டுக்கு வர ஜூனியர் கூடவே போறாங்க. இன்னைக்கு லிம்சன் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அடுத்ததா ஜூனியர் லிப்ட்ல இருந்து வெளியே போறாரு. அவரு கூடவே வெளியே வந்த லிம்சன் அவரை தாண்டி வேகமா அவங்க ரூம்குள்ள போறாங்க. அதை பார்த்த ஜூனியருக்கு ஒன்னும் புரியல. என்ன விஷயம்னா ஹீரோ கீழே ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அவ வேலையை விட்டு போனதுனால அந்த பிளேஸுக்கு லிம்சன் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா வந்த ஹீரோ லிம்சனை பார்த்துட்டு இன்னும் கிளீன் பண்ணி முடிக்கலையான்னு கேட்க அதுக்கு ஜூனியர் அவங்க இங்க வேலை பார்க்க போறாங்களான்னு சொல்ல ஹீரோ அதை சரியா புரிஞ்சுக்கல. அப்படியா, உடனே லிம்சன் கிட்ட இன்னைக்கு கிளீன் பண்ண வேண்டாம் நாங்க பிஸியா இருக்கோம்னு சொல்ல அப்ப ஜூனியர் இவங்க தான் புதுசா வந்திருக்க லேடி அசிஸ்டன்ட்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்னும் புரியல. உடனே லிம்சனும் ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்னு இன்னையில இருந்து நான் தான் உங்களுக்கு உதவி பண்ண போறேன்னு சொல்ல உடனே ஹீரோ டெபுட்டி சீஃப பார்த்து எதுக்காக அவங்கள வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணீங்கன்னு கேட்க அதுக்கு அவரு ஏன்னு கேக்குறியா, உன்னோட அசிஸ்டன்ட் தான் வேலையை விட்டு போயிட்டாங்க இல்லையா, நம்ம கிட்ட வேற ஸ்டாஃபும் இல்ல, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்லா வேலை பார்ப்பாங்க. அதுக்கு ஹீரோ அவங்க வேண்டான்னு சொல்ல அதுக்கு டெபுட்டி சீஃப் சொல்றாரு உனக்கு வேற ஸ்டாஃப் வேணும்னா இந்த வேலையை விட்டுட்டு வெளியே போய் தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கோ, கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி மத்த ஸ்டாஃப பத்தி குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல நீங்க எப்படி வயசானவங்கள வேலைக்கு எடுக்கலாம்னு ஹீரோ கேட்க அவங்கள வயசானவங்கன்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு டெபுட்டி சீஃப் கிளம்பிடுறாரு. ஹீரோவாலையும் அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியல. மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே அவர் கேபின்குள்ள வர அப்ப லிம்சன் நான் நல்லா வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணலான்னு ஹீரோக்கு கையை கொடுக்க பட் ஹீரோ கை கொடுக்கல. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.